அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய அருளால் நம்ம குர்ஆனை தொடர்ந்து ஓதிட்டு வரோம். சூரா யூசுஃபில் 34 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த 34 வசனங்கள்லையும் யூசுஃப் நபியுடைய வரலாறை தான் பார்க்குறோம். யூசுஃப் நபியுடைய வரலாறுன்னு போது நிறைய படிப்பினைகள், நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய பிஹேவியர் சார்ந்த நிறைய விஷயங்களை இறைவன் நமக்கு சொல்லித்தரான். ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அணுகணும், ஜட்ஜ் எப்படி பண்ணணும், ஷஹாதத்னா என்ன, இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இறைவன் நமக்கு சொல்லித்தரான். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, பெண்கள் சூழ்ச்சி செஞ்சு இந்த யூசுஃப் நபியை அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா யூசுஃப் நபிக்கு நல்லது கெட்டது தெரியுது, அந்த கல்வி அறிவு இருக்குது. இந்த பெண்களுக்கு அந்த கல்வி அறிவு இல்லை. அதாவது ஒரு விஷயம் நம்ம இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த அறிவு இல்லாததுனால இவரை அடையணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படி இந்த மாதிரியான ஒரு நிலையில் யூசுஃப் நபி ஒரு கட்டத்தில் என்னால் இவ்வளோ நெருக்கடி தாங்க முடியல, இதுக்கு எனக்கு அதாவது ஜெயிலே பரவாயில்லையா அல்லா அப்படின்னு துவா பண்ணுறாங்க. ஸோ அந்த துவாவை அல்லாவும் ஏற்றுக்கிறான். அது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தையும், ஒவ்வொரு பயணத்தையும், ஒவ்வொரு மாற்றத்தையும் நமக்கான முன்னேற்றத்துக்கான பாதையாக நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வாழ்க்கை வளம் பெறும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ 34வது வசனத்தில் இறைவன் யூசுஃப் நபியுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். அந்த பெண்களுடைய சூழ்ச்சியிலிருந்து யூசுஃப் நபியை காப்பாற்றினான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 35வது வசனம் பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரப்பி ஜித்னி இல்மா. சும்ம பதாலஹும் மின் பஅதி மா ரஅஉல் ஆயாத்தி லயஸ்ஜுனுன்னஹு ஹத்தா ஹீன். பிறகு யூசுஃபுடைய ஒழுக்க தூய்மைக்கும் தம் பெண்கள்தாம் தவறிழைத்தவர்கள் என்பதற்கும் தெளிவான சான்றுகள் அவர்கள் கண்ட பின்பும் சிறிது காலம் அவரை சிறையில் அடைத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு தோன்றியது. ஸோ அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா இவர் நம்ம மேலே என்ன தப்பே இல்லை, நம்ம நிரபராதி தான் அப்படின்னு தெரிஞ்சாலும், பிறருக்கும் அது தெரிஞ்சாலும் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு மோசமான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும்போது நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். நான் சரியாக தானே இருந்தேன், எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய மோசமான ஜட்ஜ்மெண்ட், ஏன் என்னை இவ்வளோ இழிவுபடுத்துகிறாங்க, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நமக்கு தோணும். அல்லது வேறு யாரையாவது பார்த்தா நம்ம நினைப்போம், இவங்க தப்பானவங்க போல், அதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் போல் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அடியார் என்ன விஷயத்துக்காக அதை கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்டவன் அவங்க கேட்குறத எப்படியும் கொடுப்பான். ஸோ இவர் மேலே தப்பில்லை, பெண்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட அவங்க மனசுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், சரி இவரை ஜெயிலையே போடுவோம். ஏன்னா அவங்களுக்கு இதே ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் தங்களுடைய மனைவிமாரையும் தங்கள் வீட்டு பெண்களையும் ஒன்றும் செய்ய முடியல. அப்போது அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஸோ இது எப்படியாப்பட்ட ஒரு கல்ச்சர் பாருங்கள். அதாவது எங்கள் வீட்டு பெண்களை எங்களால் அடக்கி வைக்க முடியல, நீ ஒரு அடிமை தான், ஸோ ஒன்றை நாங்கள் ஜெயிலில் போட்டுடுறோம், நீ இல்லைன்னா எங்கள் பெண்கள் உங்ககிட்ட வரமாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமைங்கிறதுனால அவனை யூசுஃப் நபியை உள்ளே போட்டுடுறாங்க, ஜெயிலில் போட்டுடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ப்ராக்டிக்கலாக இப்படி தானே நடந்திருக்கும். அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்ன, எங்கள் வீட்டு பெண்களை எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, நீ எங்களை விட கீழானவன் தானே, அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ அடிமை தானே, ஸோ நீ ஜெயிலுக்கு போ, நீ இல்லைன்னா, நீ இந்த இடத்துல இல்லைன்னா எங்கள் பெண்கள் கரெக்டாக இருந்துப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோன்றியிருக்கு. ஸோ இது நம்ம கவனத்தில் வைக்கணும். இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்,
இந்த நமக்கு பிரியமானவர்கள் அல்லது நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் இவங்களை வந்து நம்ம பார்த்துக்கிறணும், இவங்களை வந்து நம்ம சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாவியான யார் மேலேயாவது பழிய போட்டு யாரையாவது இது பண்ணி அவங்கள வந்து அவங்களுடைய லைஃப்பை நம்ம வந்து முடிச்சு விடுற மாதிரியான நிலையை நம்ம நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும். வீட்டில் ரெண்டாவது பிள்ளைய வந்து அந்த பிள்ளை நம்ம அடித்தா ரொம்ப அழுகும், நம்மளால் அது சகிக்க முடியாது. இதே பிள்ளைய அடித்தா ஒரு 5 நிமிஷத்தில் விட்டுரும் அப்படிங்கிறதுக்காக அம்மாமார் என்ன பண்ணுவாங்க, ரெண்டாவது பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் பிள்ளைய தான் போட்டு அடிப்பாங்க. அதே மாதிரி என்ன ரெண்டாவது பிள்ளை பிடிவாதம் பிடிச்சாலும் பிள்ளையோடதை வாங்கி நம்ம கொடுப்போம். ஸோ இதை நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதுவும் ஒரு வகையான அடக்குமுறை தான். ஸோ இது நம்மளுடைய பேரண்டிங்கில் இருக்கக்கூடிய அடக்குமுறை. இதை வந்து வேர்ல்டு வைடாக எத்தனை வகையில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதுவும் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த அடக்குமுறை கூட நான் தான் வச்சேன், ஏன்னா இவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ ஒரு ஆயத்தில் நமக்கு எத்தனை விஷயம் புரியணுங்கிறத பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன். இதை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு புரிய வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு ஆயத்துலேயுமே நம்ம கண்ணை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயத்தை இந்த குர்ஆன் கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்குது. ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள். வதகல மஅஹுஸ் சிஜ்ன ஃபதயான் கால அஹதுஹுமா இன்னி அரானி அசிரு ஹம்ரா வகாலல் ஆஹரு இன்னி அரானி அஹ்மிலு ஃபௌக ரஅசி خبزا تأكل الطير منه نبئنا بتأويله إنا نراك من المحسنين. இப்போ அவர் கூட 2 இளைஞர்கள் வந்து சிறையில் இருக்காங்க. ஸோ சிறைனா ஒருத்தவங்களை மட்டும் ஒரு ரூமில் வைப்பாங்களா என்ன, நிறைய அவங்க ஜெயில்மேட் 2 இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ அந்த 2 பேரில் ஒருத்தருக்கு வந்து திராட்சை சாறு பிழிஞ்சிட்ருக்கிற மாதிரி கனவு கண்டதாக சொல்கிறாரு. இன்னொருத்தவர் என்ன சொல்கிறாருன்னா, என் தலையில் வந்து ரொட்டி துண்டுகளை வந்து நான் சுமந்துட்டுருக்கேன். ஹுபூஸ் வந்துச்சு இல்லையா, அந்த கீழே பாருங்களேன், ஹுபூசன் தஅகுலு தயிரு மின்ஹு. தயிர்னா பறவைகள், ஹுபூஸ்னா அந்த ப்ரெட்டு அப்படிங்கிறது ஒரு உணவுப் பொருள், அவ்வளோதான். இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ப்ரெட்டு சப்பாத்திலாம் வந்து நமக்கு அபூர்வம். நமக்கு தோசை இட்லி தான் ஒரு பெரிய காமன் ஃபுட்டுன்னு வச்சுப்போமே. ஆனால் இவங்க இருந்த இடம், ஸோ இதில் வந்து அந்த ப்ரெட்டு, ஸோ அதுதான் குபூஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னும் இது அரபி மொழியில் இறக்கப்பட்டிருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு புரிகிற வகையில் இருக்கணும், சரியா? ஸோ அதனால் ஹுபூஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹுபூஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான ஃபுட்டு தான், அவ்வளோதான். ஸோ ஒரு ஃபுட்டை வந்து என் தலையில் நான் வச்சுருக்கிற மாதிரி பார்க்குறேன், அதை வந்து பறவைகள்லாம் கொத்தி திங்குற மாதிரி எனக்கு கனவு வருது அப்படின்னு இன்னொரு இளைஞர் சொல்கிறாரு. ஸோ 2 இளைஞர்கள் 2 கனவுகளை பற்றி யூசுஃப்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ இதனுடைய விளக்கம் எங்களுக்கு சொல்ல முடியுமா, உங்களை நான் வந்து நல்ல மனிதராக காண்கிறோம் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. நல்ல மனிதராக பாருங்கள், முஹ்சினீன் அப்படின்னா நல்லறம் புரிபவர். முஹ்சினீன்னா என்னது, நல்லறம் புரிபவர், அதாவது நல்ல செயல்கள் செய்பவராக நீங்கள் இருக்கீங்க. அப்போது இவர் ஒரு ஜெயிலில் பார்த்தோன்னே உடனே வந்து எல்லாம் பேசிடுவாங்களா? அவங்க கனவு இதெல்லாம் சொல்லி இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லிடுவாங்களா? ஸோ ஜெயிலில் இவருடைய தன்மையை பார்க்குறாங்க, இவர் ரொம்ப நன்னடத்தையுடையவராக இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய தாவா அப்படிங்கிறது நம்மளுடைய பேச்சினால் இருக்காது, நம்மளுடைய செயல்கள் தான் நம்மளுடைய தாவாவாக இருக்கும். நம்ம வந்து கண்ணியமான முறையில் பிறரோட நடந்துக்கிறோம், நம்ம வந்து நல்ல ஒழுக்கமான முறையில் நம்ம இருந்துக்கிறோம், நம்ம வந்து பொய் பேசுகிறதில்ல, நம்ம வந்து பிறரை வந்து இழிவான கண்ணோட்டத்தோடு பார்க்குறதில்ல, பிறருக்கு வந்து மரியாதை செலுத்துகிறோம், இன்னும் வந்து நீதமான முறையில் நம்மளுடைய தொழிலை வச்சுக்கிறோம், நம்மளுடைய உறவுகளை வச்சுக்கிறோம்.
இதுதான் உண்மையான தாவா. இதை பார்த்துட்டு தான் மனிதர்கள் நம்மளோட பழகுவாங்க, நம்மளோட பேசுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது நீங்கள் நல்ல செயல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இதனுடைய விளக்கம் தெரியும். நீங்கள் ஞானமுடையவராக எங்களுக்கு தென்படுறீங்க, நல்ல அறிவுடையவர்களாக இருக்கீங்க. ஏன்னா அறிவு இருந்தால் தான் நல்ல செயல்கள் செய்ய முடியும். நமக்கு என்ன சொல்லித்தரப்படுதுன்னா, படிக்கலைன்னாலும் நல்ல செயல்கள் செய்கிறவங்க அப்படின்லாம் பேசுவாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி படிக்காதவங்க, ஆனாலும் அவங்க நல்ல ஒரு கண்ணியமான முறையில் தான் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு சொல்லித்தரப்படும். உண்மை என்னென்னா, ஒரு மனுஷன் கண்ணியமான முறையில் இருக்கான் அப்படின்னா அவன் படித்தவன் தான். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் படிக்கலை, இதுதான் எஜுகேஷன்னு யாரோ டேர்ம் பண்ண விஷயம் நம்ம கற்றுக்கறல அப்படிங்கிறதுக்காக நம்ம படிக்காதவங்க இல்லை. அறிவுங்கிறது அல்லாஹ் சொன்ன விஷயங்களை இது சரி இது தப்புன்னு பிரித்து பார்க்க தெரிஞ்சால் போதும். அந்த அறிவு அல்லாஹ் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கான். அதுதான் 6வது அறிவு. அதை நம்ம மெருகேற்றுறது தான் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸும் இந்த மாதிரியான கித்தாபுகளும் நமக்கு சொல்லுது. அப்போது யாருமே படிக்கலை ஆனாலும் நல்ல செயல் செய்கிறாங்க, இந்த வார்த்தையவே விட்டுருங்க. ஏன்னா படிக்கிறதுக்கும் நல்ல செயல் செய்கிறதுக்கும் இது கிடையாது. யார் ஒருவர் நற்செயல்கள் செய்கிறாங்களோ, அவங்க எந்த படிப்பு படிச்சிருக்காங்களோ இல்லைன்னாலும் அவங்க கல்வி அறிவு உள்ளவர்கள். யார் நற்செயல்கள் செய்யலையோ, முஹ்சினீனா இல்லையோ, அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ ஒரு அந்தஸ்துடையவர்களாக இருந்தாலும் அவங்க நல்லவர்கள் கிடையாது, அவங்க படித்தவர்கள் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எஜுகேஷன் அப்படிங்கிறதுடைய கான்செப்டை நம்ம விளங்க முடியும். அது புரியாததுனால தான் இன்றைக்கி எஜுகேஷன் அவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஸோ இதை இவங்களுடைய கனவுகளுக்கு விளக்கம் தர சொல்லி இந்த 2 பேரும் கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள். கால லா யஅதீகுமா தஆமுன் துர்ஸகானிஹி இல்லா நப்பஅதுகுமா பிதஅவீலிஹி கப்ல அன் யஅதியகுமா ذَلِكُمَا மிம்மா அல்லமனி ரப்பி இன்னி தரக்து மில்லத கௌமின் லா யுமினூன பில்லாஹி வஹும் பில் ஆகிரதி ஹும் காஃபிரூன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, யார் யூசுஃப் நபி சொல்கிறாரு, இங்கே உங்கள் 2 பேருக்கும் வழங்கப்படும் உணவு உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடியே இந்த கனவோட விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என் இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்துள்ள அறிவுகளில் இதுவும் ஒன்று. அப்போது இவர் சொல்கிறார், என் இறைவன் எனக்கு நிறைய கல்வி கொடுத்துருக்கான், அதில் இதுவும் ஒரு கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யூசுஃப் நபிக்கு என்னென்ன கல்விகள் கிடச்சிருக்கு பாருங்கள், சிந்திங்க, நீங்கள் சிந்திங்க, ஒவ்வொரு ஆயத்துக்களை வச்சும் நீங்கள் சிந்திங்க. ஸோ இந்த மாதிரி கனவுடைய விளக்கத்தையும் சொல்லக்கூடிய அறிவு எனக்கு இருக்குது, அது அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. திண்ணமாக இந்த அறிவு எனக்கு கொடுத்ததுனால நான் என்ன பண்ணுறேன், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளாமலும் மறுமையை ஏற்காமலும் வாழுகின்ற சமூகத்தாரின் வழிமுறையை திண்ணமாக நான் விட்டுவிட்டேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த கனவுகளுடைய விஷயங்களையும் அதனுடைய அறிவையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான். அவங்க அத்தா தானே சொல்லி அனுப்புனார் யாக்கூப் நபி, இந்த கனவை நீ யார்கிட்டையும் சொல்லாத, அல்லாஹ் உனக்கு போக போக விஷயத்துடைய உட்கருத்துக்களை உனக்கு சொல்லி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி தானே அனுப்புனாங்க. ஸோ அதில் இதுவும் ஒரு விஷயம். அப்போது இதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சதுனால இந்த உலகமே எந்த மாதிரியான இறைவனை நம்பாமல், இன்றைக்கி தான் இந்த இறைவனை நம்பாமல் மறுமையை நம்பாமல் இருக்காங்கன்னு இல்லை, காலங்காலமாக மக்கள் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி மறுமையை ஏற்காமல் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தோடைய லைஃப் ஸ்டைலை நான் விட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது இப்போ இந்த குரான் நமக்கு என்னத்தை எதிர்பார்க்குது, நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குது, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒரு தப்பை சரின்னு சொன்னாலும் அது தப்பு, அது இறைவன் இதை அவனுடைய கிதாபில் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடாது.
செய்யுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அதை செய்யலைன்னாலும் நான் அதை செஞ்சு தான் ஆகணும். ஸோ அப்படி இந்த உலகம் என்னெல்லாம் நமக்கு திணிக்குது, எதையெல்லாம் நம்ம அதை விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திங்க. இன்றைக்கி எத்தனை பேர் எஜுகேஷனுக்குன்னு லோன் வாங்குகிறாங்க, பிஸ்னஸுக்குன்னு லோன் வாங்குகிறாங்க, கல்யாணத்துக்குன்னு லோன் வாங்குகிறாங்க, மகப்பேருக்குன்னு லோன் வாங்குகிறாங்க. எதுக்கு இதெல்லாம்? ரொம்ப முடியாத பட்சத்துக்கு வேறு வழியே இல்லை, நிர்பந்த சூழ்நிலை, யாரும் கடனே தரலை, இப்போ இல்லைன்னா எனக்கு அவ்வளோ ஒரு உயிருக்கே ஆபத்து, அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழல். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வாங்குறீங்க. அப்போ அதுக்கான ரீசனை நீங்கள் அல்லாட்ட சொல்லிடுவீங்க. ஆனால் நான் வீடு கட்டணும், நான் நல்லபடியாக ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணணும், என் பிள்ளை ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணணும், என் பிள்ளை நல்ல படிப்பு படிக்கணும், நல்ல வேலை பார்க்கணும், இதுக்காக நான் லோன் வாங்குகிறேன், நகையை அடகு வைக்கிறேன் அப்படின்னா அதற்கான விளைவுகளை சந்திக்க ரெடியாக இருந்துக்கிற வேண்டியது தான். ஸோ இது ஒன்று. அதே மாதிரி இந்த உலகமே எதை மறுக்குது? சரியான முறையில் நீங்கள் வாழுறதையே மறுக்குது. எதுக்குங்க இவ்வளோ ஆடம்பரமாலாம் எதுக்குங்க, எனக்கு இது போதும், இதை வச்சு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னா என்னங்க உங்களுக்கு பொழைக்க தெரியல அப்படின்பாங்க. இல்லைங்க என்கிட்ட இவ்வளோதாங்க வருமானம் இருக்குது, என் பிள்ளைய நான் இந்த ஸ்கூல்லையே சேர்த்து படிக்க வச்சுக்கிறேன். வீட்டில் உள்ளவங்க அவ்வளோ பேசுவாங்க. இல்லைங்க என் பிள்ளை ஆசைப்படி நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன், என் பையனுக்கு இந்த வயசில் 20 வயசுலேயே திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறான், அவனால் இன்ஃபேக்ட் அப்படி நினைக்கிற பையன் அவனால் அதை சர்வைவ் பண்ண முடியுமா? திருமணம் பண்ணி அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், திருமணம் பண்ணணுன்னா நீங்கள் மகர் கொடுக்கணும். அந்த பையன்தான் மகர் கொடுக்கணும், பையனோட அத்தாவோ அம்மாவோ கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அந்த பொண்ணை வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு. இப்போ அந்த மாதிரியா இன்றைக்கி நம்ம சூழல் இருக்குது. 24 வயசானாலும் அவன் படித்து முடிக்க முடியலை, படித்து முடித்தாலும் வேலை கிடைக்கல, என்ன தான் பண்ணுவான்? ஸோ இந்த மாதிரி சூழல்கள் மாறி இருக்குது. ஸோ இதை விட்டுட்டு நம்ம இருக்க முடியுமா? ஆனால் யூசுஃப் நபி அப்படித்தான் இருந்திருக்காரு. அதனால தான் அவருக்கு இந்த கல்வி இதெல்லாம் தான் நமக்கு தரும். ஸோ எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்க இறைவனை நம்பிக்கை கொள்ளாமல், மறுமையை நம்பிக்கை கொள்ளாமல் அவங்க என்ன செஞ்சாலும் அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த நியத், இதைத்தான் இந்த குர்ஆன் நம்மக்கிட்ட கேட்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை செய்யக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வத்தபஅது மில்லத ஆபாஇ இப்ராஹீம் வ இஸ்ஹாக வ யாக்கூப் மா கான லனா அன் நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷை தாலிக மின் ஃபஸ்லில்லாஹி அலைனா வ அலன்னாசி வலாகின்ன அக்ஸரன்னாசி லா யஷ்குரூன். அப்போ என் மூதாதையரான இப்ராஹீம், இஸ்ஹாக் மற்றும் யாக்கூப் ஆகியோரின் வழிமுறையை பின்பற்றுகிறேன். அதாவது இவர் சொல்கிறாரு, என்னுடைய மூதாதையரான இப்ராஹீம், இஸ்ஹாக்கு, யாக்கூப் இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அல்லாஹ்வோட யாரையும் எதையும் இணையாக்குறது என்னுடைய வேலை இல்லை. உண்மையிலேயே அல்லாஹ்வை தவிர வேறு நம்ம எல்லாரும் யார்? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நம்ம அடிமை இல்லை. இந்த நிலை நம் மீதும் மனித குலம் அனைத்தின் மீதும் அல்லாஹ் பொழிந்துள்ள ஓர் அருட்பேறு. ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இதற்கு நன்றி செலுத்துவது இல்லை. அப்போ நன்றி செலுத்துவது இல்லைன்னு எங்கெல்லாம் வருதோ அப்போ கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும். சரியா? யஷ்குரூன் லா யஷ்குரூன் அப்படின்னு அல்லாஹ் பேசுகிறான். அப்போது இவங்களும் அதாவது யூசுஃப் நபியுடைய மூதாதையரான இப்ராஹிம், இஸ்ஹாக்கு, யாக்கூபு இவங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் வைக்கலை. அப்போ இந்த விஷயம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்னை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள், நான் சொல்கிற ரூல்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வேறு அது யாராக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களும் சமம்,
எல்லாரும் நான் சொல்கிற ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும், என்னுடைய அதிகாரிகளுக்கு கட்டுப்படணும். இதுதான் அல்லாஹ்வுடைய ரூல். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதிகாரிகள் நாங்கள் அதிகாரிகள்னு நினச்சிக்கிறது இல்லை. அதாவது அல்லாஹ்வுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அதிகாரிகள்னு நினைக்கிறது இல்லை. மாறா என்ன நினச்சிக்கிறாங்க, நாம் தான் ரூல்ஸ் போடுறவங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க அப்படி மீறுறாங்க, அதிகாரத்தில் மீறுறாங்க. அல்லாஹ்வுடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு நாமளே ரூல்ஸ் போட்டுக்கிறது, இது ஒன்று. இன்னொன்று, அல்லாஹ்வுடைய ரூலை ஃபாலோ பண்ணுறது நம்ம மேலே கடமை. இப்போ அல்லாஹ் நமக்கு ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான்ல. ஸோ அந்த ஜக்காத்தை நான் கொடுக்குறது என்னுடைய கடமை. அதை இந்த அதிகாரி வாங்கலாம், ஓகே சூப்பர். ஆனால் இப்போ என்ன நடக்குது, அந்த ரூல் மட்டும் கிடையாது, ஜக்காத்து மட்டும் கிடையாது. நான் காலத்துக்கும் ஒரு சின்ன தீப்பெட்டி வாங்கினா கூட நான் டேக்ஸ் பே பண்ணுறேன். நான் என்னோடய வருமானத்தில் 25% நான் டேக்ஸ் பே பண்ணுறேன். தனியாக வேறு டேக்ஸ் பே பண்ணுறேன், என்னுடைய செலவுகளுக்கு வேறு டேக்ஸ் பே பண்ணுறேன். அப்போ இதெல்லாம் யார் உருவாக்குனது? இதெல்லாம் அல்லாஹ் சொல்லலையே. இந்த டேக்ஸ் ஃபார்மேஷன் யார் உருவாக்குறது? யாருக்கு நல்லது, யாருக்கு கெட்டது? இந்த எக்கனாமிக்கல் விஷயம் நமக்கு இதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன? இதெல்லாம் நம்ம யோசிச்சுருக்கோமா? இது இல்லாமல் நம்மளுடைய திருமணங்கள், பெண்ணுடைய சம்பந்தம் ஆணுடைய சம்பந்தத்தோடு தான் திருமணம் நடக்கணும். ஆண் முடிவு பண்ணிட்டான், ஒரு ஆண் தான், அதாவது அந்த கல்யாண மாப்பிள்ளை தான் கையெழுத்தே போட போகிறாரு. ஸோ அவர் சம்பந்தம் போதும். பெண்ணுடைய அத்தா சம்பந்தம் வேணும், அத்தா இல்லைன்னா அண்ணன். ஸோ யார் மகரமானவங்க இருக்காங்களோ அவங்க. ஸோ இந்த முறைப்படி தான் நம்ம திருமணம் பண்ணுறோமா? திருமணம் எந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இன்றைக்கான சூழலில். சுப்ஹானல்லாஹ். சீரியஸாக நான்லாம் கூட வருத்தப்பட்டிருக்கேன், நம்மளுடைய திருமணம் ரொம்ப எளிமையாக போயிருக்கேன்னு. இப்போ பார்க்கும்போது சந்தோஷம். சரி கயிறு, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த மாதிரி கொரோனாவில் திருமணமானவங்கெல்லாம் ஏதோ எல்லாம் நமக்கு ப்ளஸ் பண்ணியிருக்கான். பிகாஸ் அந்த டைமில் அந்தளவுக்கு பிரம்மாண்டம் கொடுக்க முடியல, பிரம்மாண்டமாலாம் இல்லை. அதுவும் நல்லது தான் வைங்க, இல்லைன்னா நம்மளும் அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருந்திருப்போம். இறைவன் பாதுகாத்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ். ரைட். அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்காக நம்ம செய்கிறதில்ல, மற்றவங்க இது பண்ணுறது கிடையாது, நம்ம எப்படி இருக்கணுங்கிறது தான். சரியா? ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து செயல்படுறதில்ல, நன்றி செலுத்துறது இல்லை அப்படின்னா நீங்கள் செயல்படுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ உண்மை தானே? அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம அதிகாரமும் பண்ணலை, அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம அடிபணியவும் இல்லை. குரானை மட்டும் தெளிவாக உள்வாங்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு சில விஷயங்கள் வந்தோடனே நம்ம புரிஞ்சுக்கிறணும். இது அதிகாரத்தை பற்றி பேசுது, இது அடிபணிவதை பற்றி பேசுது, அதிகாரம் எத்தகையது, அடிபணிவது எத்தகையது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சுருக்கணும். புரியலை அப்படின்னா தனியாக கூட என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஆனால் குரானை இவ்வளோ தூரம் நம்ம படிச்சிருக்கோம், 12 அத்தியாயம் வரைக்கும் வந்திருக்கோம். அதிகாரத்துக்கும் அடிபணிவதற்கும் டிஃபினேஷன் தெரியலை அப்படின்னா நீங்கள் குரானை கவனிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. ஸோ டிஃபினேஷன் புரிஞ்சுக்கிறங்க. சரியா? ரைட். அடுத்து பாருங்கள். யா சாஹிப இஸ்ஸிஜ்னி அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். அப்போ என்னுடைய சிறை தோழர்களே, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், பல்வேறுபட்ட கடவுளர்கள் சிறந்தவர்களா அல்லது யாவற்றையும் அடக்கி ஆளுகிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் சிறந்தவனா? இப்போது இங்கே கடவுளர்கள்னு பேசுகிறாங்க. ஸோ கடவுளர்கள் அப்படின்னா அர்பாப். அர்பாப் அப்படிங்கிறது அரபியில் யாரை குறிக்கும், எதை குறிக்கும் அப்படின்னா, இப்போ என்ன சொல்கிறது, முதலாளின்னு சொல்கிறோம்ல நம்ம. ஸோ கடவுளர்கள் அப்படின்னா முதலாளிகள். இங்கே டிரான்ஸ்லேஷன் இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேயும் பாருங்கள், இங்கே அது அர்பாப், இந்த இடத்துல பாருங்கள் அர்பாப்னா தெய்வங்கள்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் இப்போ ரீசெண்டாக நம்ம கொஞ்சம்
கல்ஃப் சைடில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அரபி தெரிய வருது. ஸோ என்ன சொல்கிறேன், அர்பாப்னா முதலாளியை தான் சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ முதலாளிகள். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, சிறையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த அர்பாப்லாம் பரிச்சயமானவங்க. நீங்களே சொல்லுங்கள், எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு இறைவன், எல்லா முதலாளிக்கும் தலைவன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அந்த இறைவன் சிறந்தவனா இல்லை பலவேறுபட்ட முதலாளிங்க இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா ஃபேமிலிக்கு ஒரு இது என்ன, ஃபேமிலிக்கு ஒரு முதலாளி, பிஸ்னஸ்க்கு ஒரு முதலாளி, டெக்னாலஜிக்கு ஒரு முதலாளி. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பார்க்குறோம்ல. பொலிட்டிக்ஸ்க்கு ஒரு முதலாளி, அர்பாப். ஸோ இப்படிப்பட்ட இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் வேத வாக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கா ஒன்று சொல்லிருச்சா, யூரோப் ஒன்று சொல்லிருச்சா, அதுதான் சரி. அப்படி தானே இருக்கும் இது நார்மல் லைஃப்பில். ஆன்மீக லைஃப்பில் சவுதி என்ன சொல்லிச்சோ அதுதான் சரி. நமக்குன்னு சொந்தமாக ஒரு அறிவே இல்லை. நமக்குன்னு வந்து குரான் இருக்கே, குரானில் என்ன அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பேச்சு என்ன, அல்லாஹ்க்கு உகந்து தான் நம்ம எல்லாம் நடக்கிறோமா, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ரைட். அப்போது இதையெல்லாம் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ், ஏக இறைவனாகிய அல்லாஹ் சிறந்தவனா, நீங்களே சிந்திச்சு பாருங்கள் அப்படின்னு அந்த தோழர்களை பார்த்து சொல்கிறாரு. மா தஅபுதூன மின் தூனிஹி இல்லா அஸ்மாஅன் சம்மைதுமூஹா அன்தும் வ ஆபாஉகும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான் இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ் அமர அல்லா தஅபுது இல்லா ஐயா தாலிகத் தீனுல் கையிமு வலாக்கின்ன அக்ஸரன் நாசி லா யஅலமூன். அப்படிப்பட்ட ஏக இறைவன், எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன் அல்லாஹ் ஒருத்தந்தான். அவனை விட்டுட்டு நீங்கள் யாரை அடிபணிறீங்களோ அது எல்லாமே நீங்களும் உங்கள் மூதாதையரும் சூட்டிக்கொண்ட வெறும் பெயர்கள். ஸோ நீங்கள் எதையெல்லாம் வணங்குறீங்களோ அது சிலைகளை மட்டும் குறிக்கலை. நீங்கள் நோட் பண்ணுங்கள், சிலைகளை மட்டும் குரான் பேசவே இல்லை. சிலைகளை தாண்டி நீங்கள் யாரைன்னா, இப்போ என்னுடைய மாமியார் என்ன சொன்னாலும் நான் கேட்கணும், எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்கணும், என் கணவர் என்ன சொன்னாலும் நான் கேட்கணும். என் பிள்ளை வளர்ந்துட்டான், அவன் படிச்சிருக்கான், அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இப்படி இருக்கக்கூடிய பெண்கள், பத்தாததுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க இல்லை இவங்க வந்து ரொம்ப படித்தவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, இவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அது இல்லாமல் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க, ஒரு கவர்மெண்ட் என்ன கட்டளை இட்டாலும் அதை நான் கண்ணை மூடிக்கிட்டு செய்வேன். இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், சுபஹானல்லாஹ். பட் அதுக்குன்னு உடனே நான் வந்து அப்ரெஸ் பண்ணணும், உடனே ஒரு தனிப்பட்ட ஒரு இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து அப்ரெஸ் பண்ணணும் ஒரு கவர்மெண்ட்டை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற சூழலில் அதெல்லாம் நடக்காது. அதை பற்றிலாம் நம்ம பேசவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துலையாவது கொஞ்சம் சிந்திங்க, யாருக்கு நீங்கள் அடிபணிறீங்கன்னு. ஸோ நாங்கள் பரம்பரையாக இப்படித்தான் இருப்போம், இதெல்லாம் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லாரும், நீங்களும் உங்கள் முன்னோர்களும் வீணாக சூட்டிக்கிட்ட பேர்கள் தான், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதையெல்லாம் வணங்குறதுக்கு எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கலை. ஆட்சி செலுத்தும் அதிகாரம், ஸோ சிலைகளாக வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சிலைகளுக்கு கீழே இருந்த அந்த தலைவர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுதான் எங்கள் பிரச்சனை. சிலைலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இன்றைக்கும் கோயில் பிரச்சனையே இல்லை. கோயில் பேரை சொல்லி எத்தனை, இப்போ ரீசெண்டாக கூட நடந்துச்சுல, அங்கே உள்ள மக்களே சமாதானமாக இருந்தாலும் எங்கேருந்தோ வந்து சிலையை காரணமாக வச்சு, கோயிலை காரணமாக வச்சு அவங்களுக்குள்ள கலகத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான். ஸோ சிலைகள் என்றைக்குமே பிரச்சனை இல்லை, சிலையை கொண்டு நடந்த பாலிட்டிக்ஸ் தான் பிரச்சனை. அப்போது இதெல்லாம் சேர்த்து தான் எல்லாம் சொல்கிறான், ஆட்சி செலுத்தக்கூடிய அதிகாரம் அல்லாவை தவிர யாருக்கும் இல்லை. இப்போ சிலை, அப்போ இதே தான் நம்ம இன்றைக்கி கபரை வச்சும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை தர்காக்கள்,
இல்லையா? ஸோ அதுக்குன்னு வந்து தர்காலாம் வந்து சிறந்ததெல்லாம் சொல்லிடக்கூடாது. இறைவன் பாதுகாப்பானாக. சிலைகள் எவ்வளோ மோசமானதோ, சிலைகளுக்கு கீழே எப்படி தலைவர்கள் நின்று சரி தப்புன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்களோ, அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் தர்காக்கள்லையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தர்கா பங்காளிகள் சம்திங் சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியலை. ஸோ தர்காக்காரவங்களும் வந்து அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எங்களுடைய சொத்து, இதுக்கு வரக்கூடிய அந்த கருவூலங்கள் எல்லாம் எங்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. இறைவன் பாதுகாப்பானாக. ஸோ இதெல்லாம் வந்து செல்லுபடியாகாது. ஆட்சி செலுத்தக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை. ஸோ அவனை தவிர நீங்கள் யாருக்கும் அடிபடிய கூடாது அப்படின்னு அவன் கட்டளையிட்டிருக்கான். அல்லாஹ்வுடைய கட்டளை, அவனை தவிர யாருக்கும் அடிபணியக்கூடாது. அப்போது இன்றைக்கி நம்ம எத்தனை விஷயங்களுக்கு அடிபணிகிறோமோ, அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஏதாவது புரிஞ்சுக்கிறணும். நான் இன்றைக்கி அடிபணிகிறேனே, இது அல்லாஹ்வுக்கா அல்லது வேறு யாருக்காவதா? நான் இன்றைக்கி ஒரு செயல் செய்கிறேனே, இது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கா இல்லை அடிபணிவதாக இருக்கா? இதை முதல்ல பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அது பிறர் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கா அல்லது அல்லாஹ்வுக்கு அல்லது பிறருக்கு அடிபணிவதாக இருக்கா? இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல திங்க் பண்ணுங்கள். ரெண்டாவது, அது வரம்பு மீறக்கூடியதாக இருக்கா? ஸோ இது ரொம்ப ஆதிக்கம், அடிபணிவது, இது ரெண்டும் தான் மாறி மாறி வருது. இதை புரிஞ்சுக்கிட்டே வாங்க. போக போக கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி அடையும். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் உற்று நோக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்க. நம்ம செயலை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாவே மற்றவங்க செயலை பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. இன்றைக்கி மாஷா அல்லாஹ் ஒரு சும்மா இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா 8 ரக்காத் தொழுகிறது தப்பு, 20 ரக்காத் தொழுகிறது தப்பு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி நம்ம இதையே வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். எத்தனை ரக்காய்த்து திராவியா தொழுதா உங்களுக்கு என்ன? நீங்கள் எவ்வளோ தொழுக முடியுமோ அதை தொழுக வேண்டியது தானே. உங்கள் செயல்களை நீங்கள் பார்க்க வேண்டியது தானே. அவங்களுடைய செயல்களை பார்த்து குறை சொல்கிறதுல என்ன இருக்குது? அப்போது அந்த ஆதிக்கம், நான் சரி அவன் தப்பு அப்படிங்கிற அந்த ஆதிக்கம் இருக்கலாமா? அது பத்தாததுக்குன்னு இன்னொன்று பார்த்தேன். நல்லா இந்த ஜெகஜோதியாக லைட்லாம் போட்டு வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியே தரலை, நீங்கள் பண்ணுறீங்க. இது வெறும் ஆடம்பரத்துக்கும் எதனா சோஷியல் மீடியாவில் காமிக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்களே. அவங்க சந்தோஷத்துக்காக பண்ணட்டும் அல்லது சோஷியல் மீடியாக்காக பண்ணட்டும், என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. அது அவங்களுடையது. அது ஒரு தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்டவர்களுடைய விஷயம். அவங்க ஒரு சமூகத்துக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தாத வரைக்கும் நம்ம அதை வந்து பெருசாக பழி சொல்லி போட வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவங்கக்கிட்ட டைரெக்டாக சொல்கிறீங்களா, அது வேறு. பட் ஒரு தனிப்பட்ட விஷயங்களை பப்ளிக்கில் வந்து பேசுகிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. எது வரைக்கும்னா அது பிறரை பாதிக்காத வரைக்கும். லைட்டு போடுறேன் அப்படிங்கிறது பிறரை எதுவும் பாதிக்குமா? இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பிறருடைய தவறுகளை நோண்டி பார்க்குறத விட்டுவிட்டு நம்மளுடைய செயல்களை சரியான முறையில் சிந்திக்கணும். அப்போது இப்படி நம்ம இருக்கணும். சரியா? அப்போ இதைத்தான் வந்து யூசுப் நபி சொல்கிறாரு. இதுதான் முற்றிலும் நேரான வாழ்க்கை நெறி. ஆனாலும் பெரும்பாலான மக்கள் இதை அறிஞ்சிக்காமல் இருக்காங்க. யா சாஹிப இஸ் சிஜினி அம்மா அஹதுகுமா ஃபயஸ்கி ரப்பஹு ஹம்ரா. இங்கே பாருங்கள், சிறை தோழர்களே அப்படிங்கிறப்ப சாஹிபனி, இங்கேயும் தோழர்கள் தான், பட் சாஹிபனி. ஆனால் இன்னும் சில இடத்துல உற்ற நண்பர்கள் அவுலியான்னு வரும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் எல்லாம் வெவ்வேறு பேர் வைக்கிறான், வெவ்வேறு பேருக்கும் அர்த்தங்கள் உண்டு, நம்ம கவனிச்சுக்கிறணும். சரியா? அப்போ என்னுடைய சிறை தோழர்களே, உங்கள் கனவுகளுக்கான விளக்கம் இதுதான். உங்களில் ஒருத்தர் தன்னுடைய எஜமானனுக்கு மது புகட்டுவார், மற்றொருவர் கழுவில் ஏற்றப்படுவார்.
ஸோ அந்த திராட்சை ரசம் புளிகிற மாதிரி இருக்கிறவன் வந்து எஜமானனுக்கு மது கொடுப்பாராம். மது கொடுப்பாரு அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நெருக்கமாவீங்க. நீங்கள் ரிலீஸ் ஆகி உங்கள் எஜமானனோட நல்ல முறையில் நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் இன்னொருவர் அந்த தலையில் ரொட்டி துண்டு இருந்துச்சு, பறவையெல்லாம் வந்து கொத்துச்சு இல்லையா, ஸோ அவர் வந்து கழுவிலேற்றப்படுவார். பறவைகள்லாம் அவருடைய தலையை கொத்தி தின்னும். இதுதான் நீங்கள் விளக்கம் கேட்டதுக்கான எந்த விஷயத்துக்காக விளக்கம் கேட்டிங்களோ அதனுடைய விளக்கம் இதுதான். ஸோ அந்த விஷயம் அப்படிங்கிறது ஷை, அங்கே பாருங்கள் அம்ரு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அம்ரு அப்படின்னா கட்டளை. இங்கே பாருங்கள் அம்ரு அப்படின்னா கட்டளை. ஸோ அந்த கட்டளை தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஸோ இங்கே காரியம்னு வருது. ஸோ அம்ரு அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டர், ஒரு தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது ஆர்டர். இதுதான் நடக்க போகுதுங்கிறது முடிவாயிடுச்சு அப்படின்னு யூசுப் நபி சொல்கிறாரு. ஸோ ஒரு கனவுடைய விளக்கம் கேட்டவுடனே இவர் விளக்க சொல்கிறாரா, இல்லை இவர் நான் எந்த நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறத முதல்ல சொன்னாரா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இது வந்து வெறும் ஒரு கதை கிடையாது. சூரா யூசுப் வந்து கதை கிடையாது, அதுக்குள்ளே அவ்வளோ படிப்பினைகள் இருக்குது. ஸோ சிறை தோழர்கள் கேட்கும்போது அந்த இதை சொல்லிவிட்டு இந்த விஷயம் தீர்மானிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கயிறு அடுத்த ஆயத்து பாருங்கள். வக்காலலில்லதி துவன்ன அன்னஹு நாஜிம் மின்ஹு மத்கூர்னி இந்த ரப்பிக ஃபஅன்சாஹ ஷைத்வானு திக்ர ரப்பிஹி ஃபலபிஸ ஃபிஸ்ஸிஜ்னி பிஸ்அ சினீன். பிறகு அவ்விருவரில் எவரை குறித்து திண்ணமாக அவர் விடுதலையாகி விடுவார் என்று யூசுப் கருதினாரோ அவரிடம், உன்னுடைய எஜமான்கிட்ட என்னை பற்றி நீ எடுத்து சொல்லு. இங்கே இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாம் இவங்களுடைய உட்கருத்து தான். அதாவது யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ஐடியாலஜி தான். மற்றபடி இதனுடைய இது வந்து உன் எஜமானன்ட்ட சொல்லுன்னு தான் வரும். ஸோ உன் எஜமானன் அப்படிங்கிறது அது அரசனாகவும் இருக்கலாம், அல்லது இவன் யார்கிட்ட வேலை பார்த்தானோ அந்த முதலாளியாகவும் இருக்கலாம். ரைட். அப்போ இந்த மாதிரி விடுதலை ஆகி போவான் அப்படிங்கிற ஒருத்தவரை நினச்சார் இல்லையா, அவன்கிட்ட வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி இப்போ நீ வந்து என்னை பற்றி எடுத்து சொல்லு அப்படின்னு. ஆனாலும் இவர் வந்து தன்னுடைய எஜமானன்ட்ட யூசுஃபை நினைவுபடுத்தாமல் ஷைத்தான் அவரை மறதியில் ஆழ்த்திட்டான். ஸோ இந்த இடத்துலையும் அவர் மேலே எந்த குற்றத்தையும் அல்லாஹ் இங்கே வைக்கலை, ஷைத்தான் மறதியில் ஆழ்த்திட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம வந்து செய்யணும்னு நினப்போம், ஆனால் மறந்துடுவோம். அல்லது நமக்காக இன்னொருத்தவங்களை செய்ய சொல்லியிருப்போம், ஆனால் அவங்க மறந்துடுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம மேலேயோ அல்லது அவங்க மேலேயோ கோச்சுக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. ஷைத்தான் அதை வந்து மறக்க செய்கிறான். சரியா? ஷைத்தான் மறக்க செய்கிறான், அதனால் மறக்கடிக்கிறான். அதனால் யூசுப் நபி மேலும் சில ஆண்டுகள் வந்து சிறையிலேயே இருக்கார். ரைட். அடுத்து பாருங்க. வகாலல் மலிக்கு இன்னி அரா சப்அ பக்கராத்தின் சிமானி யஅகுலுஹுன்ன சப்உன் இஜாஃபும் வசப்அ சும்புலாத்தின் ஹுஸ்ரின் வ உഖர யாபிசாத் யா அய்யுஹல் மலஉ அஃப்தூனி ஃபீ ருயாய இன் குன்தும் லிர்ருயாய தஅபுரூன். மலிக்கு வருது இல்லையா? ஸோ மலிக்குன்னா மட்டும்தான் மன்னன். அஜீஸு, அர்பாபு இது எல்லாமே வந்து முதலாளி, அப்புறம் தலைவர், அப்புறம் அரசாங்க உத்தியோகம் கொண்டவர், அந்த அதிகாரி, இவங்கெல்லாம் குறிக்கும். சரியா? மலிக்குன்றது தான் மன்னன். ஓகே. அப்போ இந்த மன்னன்கிட்ட போயிட்டு இந்த மன்னன் வந்து சொல்கிறான், ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு கனவு வருது,
7 கொழுத்த பசு வந்து 7 மெலிந்த பசுவை வந்து சாப்பிட்ருச்சு அந்த கனவுல. இன்னும் பசுமையான 7 தானிய கதிர்களும் 7 காய்ந்த கதிர்களையும் நான் பார்க்குறேன். அதனால் அந்த அவையோர்கிட்ட, இந்த மந்திரி சபை மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த கனவுக்கான விளக்கத்தை யாருக்காவது தெரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள், அல்லது இந்த மாதிரி யாருக்காவது தெரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. ஸோ ஒரு அரசனுக்கு மந்திரி சபை எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான அறிவார்ந்த விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்களை இவங்க தெளிவுபடுத்துவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மந்திரி சபைகள் இருக்கும், இத்தனை மந்திரி ஆட்கள் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு அரசாங்க சபையில் இந்த கனவுக்கான இதை வந்து கேட்குறாங்க, அரசன் கேட்குறான். அப்போது காலு அஸ்காசு அஹ்லாம் வமா நஹனு பி தஅவீலில் அஹ்லாமி பி ஆலிமீன். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப குழப்பமான கனவு, இது மாதிரியான கனவுகளுக்கு எங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போனா அங்கேயும் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க, இல்லாமல் இல்லை. அப்போது கனவுங்கிறது ஒரு சாப்டராக இருக்குது, ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான அறிவும் இருக்க தான் செய்யுது. அப்போது இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அதெல்லாம் வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸான ஒரு விஷயம், ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது ஒரு இது என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் தெளிவான விளக்கங்கள் வேறு. இது இறைவனுடைய, அதான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து உண்மைதான். ஆனால் அதை இன்னைக்கு பொய்யா பிம்பப்படுத்தி காமிக்கிறாங்க. இறைவனுடைய அந்த அத்தாட்சிகளை, இறைவனுடைய விஷயங்களை நமக்கு பொய்யா பிம்பப்படுத்தி காமிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை, சரியா? ஸோ இருந்ததெல்லாம் அந்த கனவுடைய விளக்கம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி அது ஏதோ வந்து ஒரு பொய்யான விஷயம் மாதிரி தென்பட்டாலும் அதெல்லாம் உண்மைதான். பட் நமக்கு அது தெரியலை, அதுக்கான அறிவு நமக்கு இல்லை, அவ்வளோதான். சரி, அப்போ இது பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது, இது ரொம்ப குழப்பமான கனவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வக்காலல்லதி நஜா மின்ஹுமா வத்தகர பஅத உம்மத்தின் அனா உனப்பிஉக்கும் பி தஅவீலிஹி ஃபஅர்சிலூன். அதுக்கு அந்த கைதிகளில் விடுதலை அடைஞ்சார் இல்லையா, அவருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூசுஃப் பற்றி இப்போ நினைவுக்கு வருது. அப்போது இந்த கனவோட விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா வந்து சிறையில் உள்ள யூசுஃப் கிட்ட கூப்பிட்டு போங்க. அப்போது இந்த இடத்துல இப்போது இங்கே பாருங்கள், இவர் வந்து அந்த அரசவையில் இவர் பேசுகிறாரு. அப்போ அரசவையில் பேசுகிறாரு அப்படின்னா இவருடைய முதலாளி யார்? மன்னர். ஸோ அதுக்காக தான் மேலே உள்ள வசனங்களில் பிராக்கெட்டில் மன்னர்னு போட்டிருந்தாங்க, புரியுதா? சாதாரணமாக அதனுடைய அர்த்தம் மன்னர் கிடையாது, அவருடைய முதலாளி. ஸோ அவர் யார் அப்படின்னா அந்த அதிகாரம், அந்த பிரதிநிதிகளில் ஒருத்தராக இருக்கார். ஸோ அதனால தான் அவரை சொல்கிறாரு, நான் கூப்பிட்டு போகிறேன், என்னை இந்த சிறைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. சரியா? அப்போது கவனத்தில் கொள்ளுங்க. அப்போது யூசுஃபுடைய நினைவு வந்து யூசுஃப்கிட்ட அந்த விடுதலை அடைந்தவர் கூட்டிகிட்டு போகிறாரு, என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூசுஃபு ஐயுஹஸ் சித்திகு அஃப்தினா ஃபி சப்இ பக்கராத்தின் சிமானி யாக்குலுஹுன்ன சப்உன் இஜாஃபும் வசைஇ சும்புலாத்தின் ஹுஸ்ரின் வ உஹர யாபிசாத்தின் லஅல்லி அர்ஜிஉ இலன்னாசி லஅல்லஹும் யஅலமூன். அவர் அங்கே போய் சொல்கிறாரு, யூசுஃபே உண்மையாளரே, ஐயுஹ சித்திக். யூசுஃபை என்னெல்லாம் சொல்கிறாங்க? முஹ்சினின்ங்கிறாங்க, சித்திக்குங்கிறாங்க. சித்திக்குனா என்ன எழுதிக்கோங்க, முஹ்சினின்னா என்ன எழுதிக்கோங்க. எங்கெல்லாம் சித்திக்கு முஹ்சினின்னு வருதோ கவனம் செலுத்துங்க. ஸோ சித்திக் அப்படின்னா உண்மையாளரே. ஸோ 7 கொழுத்த பசுக்களை 7 மெலிந்த பசுக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இன்னும் 7 கதிர்களை, காய்ந்து போன 7 கதிர்களையும் கனவுல நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அதனுடைய விளக்கம் என்ன
அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நான் இந்த மக்கள்கிட்ட திரும்பி போக வேண்டியும் அப்போ அவங்க இந்த விளக்கத்தை வந்து அறிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த மனிதர் கேட்குறாரு. சரியா? கால தஸ்ரஊன சப்அ சினீன தஆப் ஃபமா ஹஸத்தும் ஃபதரூஹு ஃபீ சும்புலுஹி இல்லா கலீலம் மிம்மா தாக்குலூன். இப்போ யூசுப் சொல்கிறாரு, 7 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் விவசாயம் செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த 7 வருஷத்தில் நீங்கள் அறுவடை செஞ்சதில் உங்கள் உணவுக்கு பயன்படும் ஒரு சிறு பாகத்தை மட்டும் வச்சுட்டு மற்றதை அந்த கதிர்கள்லையே விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க என்ன கேட்குறாங்க? எனக்கு இந்த ஒரு கனவு வருதுன்னு தான் கேட்குறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? அப்போனா நீங்கள் 7 வருஷம் நீங்கள் விவசாயம் பண்ணுவீங்க, அந்த கதிர்களை அதிலேயே வைங்க அப்படிங்கிறாரு. ஸோ ஃப்யூச்சரிஸ்டிக்காக அவர் யோசிக்கிறாரு, தெளிவாக யோசிக்கிறாரு. ஸோ இந்த ஃப்யூச்சரிஸ்டிக் திங்கிங்கை வந்து இறைவன் இவருக்கு கற்றுக் கொடுத்துருக்கான். இந்த ஃப்யூச்சரிஸ்டிக் திங்கிங் தான் நமக்கு இருக்கா? சிந்திச்சுக்கோங்க. இந்த ஃப்யூச்சரிஸ்டிக் திங்கிங் எப்போ வரும்? சிந்திங்க. இப்போது ஒவ்வொரு கனவுமே நமக்கான இந்த அதாவது பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காகத்தான் கனவு வருதுன்பாங்க. அப்போது இறைவனும் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கனவின் மூலமாக சொல்லுவான். ஸோ அந்த கனவை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு அவரால் தெளிவாக சொல்ல முடியுதில்ல. நமக்கு எத்தனையோ கனவுகள் வரும். அந்த கனவுகள்லாம் நம்ம மனசில் இருக்குமா, நம்ம மைண்டில் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆனால் ஒரு சில கனவுகள் நம்மளை நச்சரிச்சுட்டே இருக்கும். அப்போனா அதுக்கு ஏதோ விளைவுகள் இருக்குது, அதற்காக நம்ம ஏதோ செய்ய வேண்டியது இருக்குதுன்னு ஒன்று புரிஞ்சுக்கிடணும். ஸோ அதான் நீங்கள் 7 வருஷம் அறுவடை செய்வீங்க, அதில் ஒரு பாகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் அப்படியே வைங்க. ஒரு செயலை செய்ய சொல்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். கனவுடைய விளக்கம்ங்கிறது சும்மா இது நடக்கும் அது நடக்கும்னு யூகிச்சு பேசுகிறது மட்டும் இல்லை, அதை செய்யுங்கன்னு சொல்லணும், அதை செய்ய வைக்கணும். அதுதான் விஷயம். ஸோ அது வந்து யூசுஃபுடைய வரலாறு மூலமாக நம்ம பார்த்துட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இனி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அறுவடை பண்ணிவிட்டு மீதி விஷயங்களை என்ன பண்ணாங்க, 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குது, இதெல்லாம் வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.